பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசி தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். ஒரு மனதை உழுக்கக்கூடிய காணொலியை நான் இப்போ ஷேர் பண்றேன். அதை நீங்க பாருங்க. அதை பார்த்த பிறகு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாத்தீங்களா, மனதை உழுக்கக்கூடிய ஒரு காணொலி. ஒரு பெண்ணை கூட்டமாக சேர்ந்து நிறைய ஆண்கள் தாக்குறாங்க. அவங்க வலி தாங்காம கத்துறாங்க. இந்த ஒரு சம்பவம் எங்கடா நடந்துச்சு? உத்தரப்பிரதேசத்துலயா? பாஜக ஆளக்கூடிய வேற ஏதாவது மாநிலத்தில் நடந்துச்சா? உடனே நாங்க பொங்குறோம்டா அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்கள் இந்த நேரம் பொங்கியிருப்பாங்க. ஆனா பொங்கல. காரணம் என்னன்னா, இது பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் நடக்கல. இது மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கு. மேற்கு வங்கத்துல இந்த சம்பவம் நடந்தனாலேயே இத அப்படியே மூடி மறைக்க ட்ரை பண்ணுது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள். அதற்கு பிறகு இந்த விமன் ஆக்டிவிஸ்ட், ஃபெமினிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே வாய்மூடி மௌனிகளாக இருக்காங்க. காரணம், அது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தை சார்ந்த கமர்ஹாட்டி சட்டமன்ற தொகுதி, அதுல கமர்ஹாட்டி முனிசிபாலிட்டி, அதுல டல்டாலா கிளப் ஏரியா பேரு அரிடாஹா அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த அரிடாஹாங்கிற இடத்துல ஒரு கிளப்புக்குள்ளேயே வச்சு இவ்வளோ நபர்கள் அந்த பெண்ணை தாக்குறாங்க. அதை ஒரு சில நபர்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. யாரும் தடுக்க கூட முற்படல. இதுதான் மம்தா பானர்ஜி அவருடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா, இந்த இண்டி அலையன்ஸ் ஆளக்கூடிய சோகால் இண்டி அலையன்ஸ், அவங்க ஒரு அலையன்ஸே கிடையாது. ஏன் அலையன்ஸ் கிடையாதுன்னா, பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அடுத்த நாள் அறிவிச்சிருச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி நாங்க டெல்லியில தனியா போட்டிட்டு போறோம், காங்கிரஸோட அலையன்ஸ் கிடையாது. காங்கிரஸ் அறிவிக்கிறாங்க நாங்க ஹரியானால தனியா போட்டிட்டு போறோம், ஆம் ஆத்மியோட அலையன்ஸ் கிடையாது. இப்படி சோகால் இந்திய அலையன்ஸ் ஆளக்கூடிய மாநிலம் வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா, அங்கேயும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. தமிழ்நாட்டில் கேட்கவே வேணாம். இப்ப சமீபத்தில் கூட ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. பஞ்சாப் பட்டப்பகல்ல சிவசேனா பார்ட்டி லீடரா சுட்டு கொள்றாங்க. இப்படி ஒவ்வொரு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலமாக எடுத்தோம் என்றால் எல்லா மாநிலங்கள்லயுமே சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சீர்கெட்டு போயிருக்கு. ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல ரோட்டோரத்தில் ஒரு பெருச்சாலை செத்து கிடந்தா கூட போறோம், எல்லா ஊடகங்களும் அந்த பெருச்சாலை ஜூம் இன் பண்ணி இதை கொன்றதே மோடி தான் என்று சொல்லியிருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்பது எப்படியாச்சும் ஏதாவது ஒரு சம்பவம் நடத்துறாதா, இந்த சம்பவம் மூலமாக எப்படியாச்சும் மோடியோட இமேஜை நம்மளால டவுன் பண்ணிட முடியாதான்னு கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்க்கறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல ஊடகங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல இந்த சம்பவம் நடக்குது இல்லையா, இது ஏதோ முதல் முறையாக நடக்குது, இதை ஏன்பா இவ்வளவு ஊதி பெருசாக்குறீங்க, ஏன் இங்க நடக்கலையா, பாஜக மாநிலத்தில் நடக்கவே இல்லையா என்று கேட்பவர்களுக்கு இது முதல் முறை இல்லை, கண்டினியூஸா அவ்வளவு தூரம் நடந்திருக்கு. போன வாரம் கூட இதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு பெண்ணை தாக்கி இருக்காங்க, அதுவும் சுத்தி நின்று. தாலிபான் ஆட்சியில கூட நடக்காது. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஓகே இது வந்து ஆப்கானிஸ்தான் நடந்தது போல என்று நாம் எண்ணுவோம். அது மாதிரி சுத்தி நின்று ஒரு பெண்ணை அவ்வளவு பெரிய ஆண் கூட்டம் தாக்கியது, அதை மீண்டும் கண்டும் காணாம சென்றார்கள் இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் மற்றும் எதிர்கட்சியினர் அண்ட் சோ கால்டு சோசியல் ஆக்டிவிஸ்ட், சமூக போராளிகள். போன வாரம் அந்த சம்பவத்துக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ ஹமீதுல் ரஹ்மான் ஒரு முட்டு கொடுத்தாரு. என்ன முட்டுனா, there are some code and justice in முஸ்லிம் ராஷ்டிரால ஒரு கோட் அண்ட் ஜஸ்டிஸ் இருக்கு, அதுபடி தான் நடந்தாங்க. பட் இருந்தாலும் வாட் ஹேப்பன்ட் வாஸ் a bit extreme, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. எப்படி இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு முஸ்லிம் ராஷ்டிரால ஒரு சில கோட்ஸ் இருக்கு, அந்த கோடை தானே பின்பற்றிருக்காங்க என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ ஹமீதுல் ரஹ்மான் சொல்றாரு. இதை கண்டித்து யாராச்சும் அறிக்கை விட்டு பார்த்திருப்பீங்களா? விடல. ஏன்னா ஹிந்து ராஷ்டிரா என்று யாராவது சொல்லிவிட்டால், அது எப்படி ஹிந்து ராஷ்டிரா சொல்லுவீங்க, இது எல்லா மதத்தினருக்கான நாடு இல்லையா என்று பொங்குபவர்கள் முஸ்லிம் ராஷ்டிரா என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ சொல்லும் பொழுது அப்படியே கப்சிப்பா இருக்காங்க. கடந்த வாரம் திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த க்ளோஸ் சைடு இது மாதிரி தாலிபானி ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறத பார்த்தோமா. இந்த வாரம் சரிப்பா, போன வாரம் தான் திரிணாமுல் காங்கிரஸ், இந்த வாரம் திரிணாமுல் காங்கிரஸ் சம்பந்தம் இருக்கான்னா, இந்த வாரம் அந்த சம்பவம் காட்டினேன் இல்லையா, முதல்ல அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவரும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ க்ளோஸ் எய்டு, நெருங்கிய அடியாளு. அவர் பேர் பாத்தீங்கன்னா ஜெயந்தா சிங், க்ளோஸ் எய்ட் ஆஃப் டிஎம்சி எம்எல்ஏ மதன் மித்ரா. டிஎம்சி எம்எல்ஏ மதன் மித்ராவுடைய ரொம்ப நெருங்கிய அடியாளான ஜெயந்தா சிங் தான் இந்த ப்ரூட்டலான ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, ஆடு சொன்ன மாதிரி அந்த உத்தர் தீனாஜ்பூர்ல கடந்த ஆண்டு ஒரு ரேப் நடக்குது, கேங் ரேப். அதற்கு பிறகு அந்த ரேப் விக்டிமை எப்படி காவல்துறை தரன்னு இழுத்துட்டு போறாங்கன்னு பாருங்க.
இதுதான், இவ்வளவுதான் இந்த சோ கால்ட் இந்திய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஆளக்கூடிய மாநிலத்துல சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு, என்ன வேணா சொல்லுங்க, இவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணுங்க, இதே விஷுவல்ஸ், இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்து இது ஒரு பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல இதில் நடந்த வயலன்ஸ்ல 0.01% நடந்திருந்தால் இந்நேரம் இந்தியாவில் எவ்வளோ பெரிய போராட்டம் எடுத்திருக்கும். சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலுமே பெண்களுக்கு எதிரான கட்சி பாஜக என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டே இருக்கும். சாதாரண ஆட்கள்லாம், அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஆட்கள்லாம் அவர்களுக்கு சொன்னமே சேர்த்திருப்பாங்க. பாருங்க, பிஜேபி இப்படிதான் இருக்காங்க, நீங்க நாளைக்கு பிஜேபி ஓட்டு போட்டீங்கன்னா இப்படிதான் உங்க வீட்டு பெண்கள் ஏறுவாங்க என்று பிரச்சாரத்தை முன்னெடுத்திருப்பாங்க இல்லையா? இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை மட்டும் கிடையாது, இயல்பாகவே சாதாரணமாகவே நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சாதாரண அரசியல் கட்சி பிரமுக டிஎம்சியில இல்லாம நீங்க இருந்தா ஒன்னே நீங்க டிஎம்சியில இருக்கணும், இல்ல அரசியலே பண்ணக்கூடாது என்றுதான் வெஸ்ட் பெங்காலுடைய நிலைமையாக இருக்கு. இதுக்கு என்ன உதாரணம்னா 2021 போஸ்ட் போல் வயலன்ஸ். தமிழ்நாட்டில் 2021 ஞாபகம் இருக்கா? எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்தது. இதே டைம்ல தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல தேர்தல் நடந்துச்சா? தேர்தல் முடிவுகள் வெளில வந்துச்சு. அப்பொழுது வெஸ்ட் பெங்கால்ல போஸ்ட் போல் வயலன்ஸ் என்று தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை, திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் அப்படியே கோஞ்சா சேர்ந்துக்கிட்டு யாரெல்லாம் பாஜக கேடர்ஸா இருக்காங்களோ, தொண்டர்களா இருக்காங்களோ அவர்களை போய் தாக்குவது, பாஜக அலுவலகங்களை சூறையாடுவது, கொளுத்துவது என்று மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ல ஈடுபட்டார்கள். இந்த வன்முறை எல்லாம் கணக்கில் அடங்காமல் சென்று கொண்டே இருந்தது. ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி ஒர்க்கர்ஸ் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர்கள் அவங்க அங்கேருந்து அஸ்ஸாம்ல போய் தஞ்சம் புகுந்தார்கள். காரணம், அவர்கள் பாஜக தொண்டர்கள். பாஜகவிற்காக 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்போது மேற்கு வங்கத்தில் வேலை செய்தார்கள் என்ற ஒரே காரணம் தான். ஹிமந்தா பிஸ்வா சர்மா அப்பவே சொன்னாரு, பாருங்க ஆயிரக்கணக்கானவர்கள் வெஸ்ட் பெங்காலில் இங்க தஞ்சம் புகுறாங்க, இந்த அளவுக்கு சந்தி சிரிக்குது அங்க சட்டம் ஒழுங்கு, திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் தடுக்க யாருமே இல்லையா என்று கேட்டார்கள். உடனே எப்படி தசை திருப்பாங்க தெரியுமா? இது பாஜக தோத்து விட்டது என்றதுக்காக, அந்த தோல்வியை மறைப்பதற்காக ஒரு வன்முறையை தூண்டி விட்டாங்க. நினைச்சு பாருங்க, பாஜக எங்கெல்லாம் தோல்வியை தழுவியது? ஜார்க்கண்ட்ல தோல்வியை தழுவியது, வெஸ்ட் பெங்கால்ல தோல்வியை தழுவியது, தமிழ்நாட்டில் தோல்வியை தழுவியது, கேரளால தோல்வியை தழுவியது, இன்னும் எண்ணற்ற மாநிலங்கள்ல பாஜக தோற்றது. உடனே வயலன்ஸ் வெடிச்சிருச்சா? வெஸ்ட் பெங்கால் மட்டும் வெடிக்குது. சரி, பாஜக ஜெயிச்ச மாநிலம் பார்ப்போம். உத்தரப்பிரதேஷ் ஜெயிச்சாங்க, உத்தரகண்ட் ஜெயிச்சாங்க, இப்போ சமீபத்தில் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் ஜெயிச்சாங்க. இங்கெல்லாம் வன்முறை வெடிச்சுதா? இல்ல. அங்கு திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்களுக்கு பாஜக மட்டும் டார்கெட் கிடையாது, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் என்று எல்லா கட்சிகளுமே அவர்களுக்கு டார்கெட். அவர்களை தவிர யாருமே இருக்கக்கூடாது. பாசிசம் பாசிசம் என்று சொன்னார்கள் இல்லையா? சொல்லிட்டே இருக்காங்க பிஜேபி பார்த்து பாசிசம் என்று. ஒட்டுமொத்த பாசிசத்துக்கு உருவம் யாரு கொடுக்கலாம்னா வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்கள் கொடுக்கலாம். ஏன்னா அந்த போஸ்ட் போல் வயலன்ஸ் பாருங்க, அதற்கு நிறைய கமிட்டி போட்டு அறிக்கை கொடுத்தாங்க. அது ஒரு முக்கியமான அறிக்கை, 15,000 incidents of West Bengal post poll violence report. யாரோட ரிப்போர்ட்னா the civil society group called for justice headed by former chief justice of Sikkim High Court Justice பர்மேட் கோலி அப்படிங்கிறவர் தலைமையில் ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிடுறாரு 15,000 இன்சிடென்ட்ஸ் ஆஃப் போஸ்ட் போல் வயலன்ஸ் இன் பெங்கால். இதுல 25 மர்டரு, 7,000 பெண்கள் மொலஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க, அதாவது பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகியிருக்காங்க அப்படிங்கிறத அறிக்கையாக சொல்லியிருக்காரு. இந்த அறிக்கையெல்லாம் எவ்வளோ பேருக்கு சென்று சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. போஸ்ட் போல் வயலன்ஸை இங்க இருக்கக்கூடிய மீடியா பெரிதளவில் அதை பப்ளிசைஸ் பண்ணவே இல்லை, அப்படியே மூடி மறைத்து விட்டார்கள். அதே மாதிரி மம்தா பானர்ஜியோட டிக்டேட்டர்ஷிப்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இந்த எலெக்ஷன் கேம்பெயினிங் டைம்ல ஒருத்தர் என்ன பண்ணார், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர், மம்தா பானர்ஜி அவர்கள் அவரை சித்தரிச்சு ஒரு கார்ட்டூன் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியால போட்டாருங்க. உடனே வெஸ்ட் பெங்கால் போலீஸ் அவருக்கு ரிப்ளை ட்வீட் கொடுக்குறாங்க. உடனே உங்களுடைய ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க, உங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்க போறோம் என்று. அதே மாதிரி வீடியோ, அதே மாதிரி அதே கார்ட்டூன் எஃபெக்ட்ஸ்ல நரேந்திர மோடி அவர்கள் டான்ஸ் ஆடுவது போல ஒரு வீடியோவை ஒருத்தர் பதிவிட்டு இருந்தாரு. அதை நரேந்திர மோடி அவர்கள் கோட்வீட் பண்ணி, இந்த மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற டைம்ல நான் டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுறேன், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ் என்று ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. இப்போது சொல்லுங்க, யார் டிக்டேட்டர், யார் டெமோக்ராட் அப்படின்ட்டு. இப்ப என்ன சொல்றாங்க, மம்தா பானர்ஜி ஏதோ ஜனநாயகவாதி, இந்திய அலைன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கக்கூடியவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் டிக்டேட்டரா. வெஸ்ட் பெங்கால்ல தமிழ்நாடு மாதிரி தான், நீங்க ஒரு போஸ்ட் ட்வீட் போட்டீங்கன்னா கூட, மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக பேசுறீங்கன்னா கூட
உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்களை தவறாக பேசிவிட்டார்கள் என்று எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் உங்களுக்கே தெரியும். அதான் நரேந்திர மோடி அவர்கள் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. என்னது, நீங்க ரொம்பவே லிபரலா இருக்கீங்க, ரொம்ப மிகப்பெரிய ஜனநாயகவாதியா இருக்கீங்க, இவ்வளோ வேணாம், இவ்வளோ லிவரேஜ் வேணாம், அதனால தான் இந்த ஆன்டி நேஷனல்ஸ் ஆட்டம் போடுறாங்க, உங்களுக்கு எதிராக பேசுறோம் என்று சொல்லிவிட்டு தேசத்துக்கே எதிராக பேசிட்டு இருக்காங்க என்று நரேந்திர மோடி அவர்களை பார்த்து நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அறிவுரை சொல்றாங்க. அதை தவிர வெஸ்ட் பெங்கால நீங்க ஏன் பிரசிடென்ட் சொல் போடல, வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய காரியகர்த்தர்களுடைய உயிர் அப்படிங்கிறது அவ்வளவு துச்சமாக போயிடுச்சு அவங்களுக்கு, தயவு செஞ்சு வெஸ்ட் பெங்கால பிரசிடென்ட் சொல் போடுங்க, போட்டு அதற்கு பிறகு தேர்தல் கண்டக்ட் பண்ணா மட்டும்தான் அங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இருக்கும் என்று சமூக ஊடகங்கள் நிறைய பேர், நிறைய பாஜக ஆதரவாளர்கள் எழுதுறதுனால பார்க்க முடியுது. இதை ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் அறிவிக்கும் போதுதான் ஆர்மி போவாங்க இல்லையா போலிங் பூத்ஸுக்கு, அப்போதுதான் ஆர்மி கூட நுழைய முடியாத அளவுக்கு பல கிராமங்கள் வெஸ்ட் பெங்கால் இருக்கு என்று எலெக்ஷன் போது மட்டும் தான் தெரியும். எல்லாத்தையும் தாண்டி பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேஷன் வேற. இந்த பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேஷனால தான் மம்தா பானர்ஜி அவர்கள் ஜெயிக்கிறாங்க என்று பாஜக நீண்ட நாட்களாகவே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே வராங்க. இதற்காக தான் சிஏஏ என்ஆர்சி தேவை என்று வலியுறுத்திட்டே வராங்க. வெஸ்ட் பெங்காலோட சிச்சுவேஷன் எவ்வளவு அலாமிங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கு சமீபத்தில் பாராளுமன்றத்தில் பிஜேபி எம்பி சௌமித்ரா கான், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர், அவர் பேசியிருப்பாரு. இன்னுமே இந்த நிலைமை நீடித்துக் கொண்டே இருந்தால், மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காம திரிணாமுல் காங்கிரசுடைய இந்த அட்டூழியம் நீடித்துக் கொண்டே இருந்தால் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷுடன் இணையும், அதை யாரால் தடுக்கவே முடியாது, சீக்கிரமா ஆக்ஷன் எடுங்க என்று பிஜேபி எம்பி பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்க, நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்ன். அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தே ஆகணும். மத்திய அரசாங்கம் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல சொன்ன மாதிரி ஜனநாயக போக்குல கடந்த 10 ஆண்டுகள்ல ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி எங்கேயுமே பிரசிடென்ட் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி இல்லாம பாஜக அரசாங்கம் அந்தந்த மாநில அரசாங்கத்திற்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவர்களே சுதந்திரமாக செயல்பட விட்டு கொண்டு இருக்காங்க. அதனால்தான் கடந்த தேர்தலில் 2019 18 சீட்டு வாங்கின பாஜக வெஸ்ட் பெங்கால்ல இந்த முறை 12ஆக குறைந்து விட்டது பாஜகவுடைய சீட் எண்ணிக்கை. காரணம், அங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கல. திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்காங்க, சாதாரண பிஜேபி ஒர்க்கர்ஸை த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. பிளஸ் பிஜேபி ஒர்க்கர்ஸுடைய மொரேல் டவுனா இருந்திருக்கு. என்னப்பா அந்த மொரேல்னா, பாருங்க, எலெக்ஷன் முடியுது, அவங்க மேல பிஜேபி ஒர்க்கர்ஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அதற்கு பிறகு நிறைய ஒர்க்கர்ஸ் சொந்த மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்துக்கு கட்டாயமாக அனுப்பப்படுறாங்க. அப்போ சாதாரண பாஜக தொண்டனுக்கு எவ்வளவு பயம் இருக்கும். தேர்தல் வேலை செய்ய சென்றோம் என்றால் நமக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அச்ச உணர்வோடு இந்த முறை தேர்தலை அணுகுனாங்க பாஜக. அதனால்தான் 18ல இருந்து 12ஆக குறைந்து விட்டார்கள். இன்னும் 2 வருஷத்துல வெஸ்ட் பெங்கால தேர்தல் வரவிருக்கிறது. வெஸ்ட் பெங்கால்ல நமக்கு தமிழ்நாட்டில் எப்போது தேர்தல் வருகிறது 2026, அதே வருடத்துல தான் வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வரவிருக்கிறது. பாஜக மட்டும் முன்னாடி நல்லா பிளான் பண்ணி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்தி ஆர்மியை சரியா டிப்ளாய் பண்ணி திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்களை அடக்குனார்கள் என்றால், அதாவது ஜனநாயக முறைப்படி அங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்குமே ஆனால் அங்கு பாஜக ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைனா வெஸ்ட் பெங்கால்ல 2021 என்ன நிலைமை இருந்ததோ, ஒரு ஃபெனாமினல் growth காட்டியிருந்தாங்க. 2016க்கும் 2021க்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ் பிஜேபி சீட் ஷேர்ல. பட் இது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அங்கு சீட்டுகள் கிடைக்குமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஸோ இப்பொழுது 2024 தேர்தல் அப்படிங்கிறது பாஜகவிற்கு ஒரு பாடம், பெங்காலி மக்களுக்கு ஒரு பாடம், ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரு பாடம். என்னன்னா, ஜனநாயகத்தை காப்போம் என்று சொல்பவர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய ஆட்சியின் கீழே ஜனநாயகத்தை துளியளவும் மதிக்கிறது கிடையாது. யாரை பாசிஸ்டுகள் என்று அழைக்கிறார்களோ அவர்கள் தான் ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மக்கள் இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இனிமேலாவது மம்தா பானர்ஜி அரசாங்கத்தின் மேல் ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா மத்திய அரசாங்கம்? வெஸ்ட் பெங்கால அமைதி நிலவுவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருந்தால் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்க முடியுமே ஆனால் தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. இல்லைனா சௌமித்ரா கான் சொன்னது போல வெஸ்ட் பெங்காலை நாம் இழக்க நேரிடும். அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலை காப்பாற்றுவோம். நம்மளுடைய மாநிலம், இந்த தேசத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், அந்த இடத்துல மீண்டும் அமைதி நிலவ வேண்டும். அதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். ஏன்னா மாநில அரசாங்கத்தின் நம்பி பிரயோஜனம் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாசிசம் என்று அவங்க நகர்ந்து விட்டார்கள். அப்படி இருந்தால் தான் பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேஷன் அனுமதிக்க முடியும், அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ண முடியும், சர்வாதிகாரத்தனமாக இருந்தால்தான் அவங்களால தேர்தலில் ஜெயிக்க முடியும், மால் பிராக்டிஸ் பண்ண முடியும் என்று அவங்க ஒரு இடத்துல நகர்ந்துட்டாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் கூடிய விரைவில் அந்த இடத்துல பீஸை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதனுடைய வணக்கம், வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு
உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.